நம்ம நியூ லா படி தனியாக டெஸ்ட் பேஜ் வந்து வாக்கி டாக்கி சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், அதே மாதிரி பிஎஸ்சிஏ இப்போ புதுசாக படிக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் கிடையாது. டிஎன்ஏ யூசரிபி நடத்தக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமுக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. அதுலேயுமே ஓப்பன் கோட்டா, டிபார்ட்மெண்ட் கோட்டா. ஸோ ஓப்பன் கோட்டாவுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக தனியாக டெஸ்ட் பேஜ் கான்டாக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்குமே நம்ம நியூ லா படி தனியாக டெஸ்ட் பேஜ் வந்து வாக்கி டாக்கி சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீவாக வந்திருக்க லா வந்து நம்ம எப்படி படிக்கணும், பழைய லாவுக்கும் நியூ லாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, சேம் டைம் பழைய லாவில் நம்ம ஆல்ரெடி காலங்காலமாக யூஸ் பண்ணிட்டு இருந்த செக்ஷன் வந்து நமக்கு வந்து ஓரளவு தெரியும். ஆனால் இப்போ நியூ லாவில் பொறுத்த மட்டும் எல்லாமே நியூ செக்ஷன், அதே மாதிரி ஆர்டர் எல்லாமே மாற்றி மாற்றி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நியூ லாவை பொறுத்த மட்டும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட் கூட நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டீங்க. சேம் டைம் டெஸ்ட் பேஜுமே வந்து எப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வாக்கி டாக்கி டெஸ்ட் சீரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், அதே மாதிரி பிஎஸ்சிஏ, பிஎஸ்ஓ, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி லா சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே இனி வரக்கூடிய நாட்களில், அதாவது இந்த வீடியோ அப்லோட் ஆகிற டைமில் நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் தனியாக டிபார்ட்மெண்ட் கோட்டாக்குன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நியூ லா படி எல்லாமே அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டிபார்ட்மெண்ட் கோட்டா டெலிகிராம் லிங்க் சென்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக என்னென்ன அப்டேட் வேணுமோ அது எல்லாமே அந்த டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் ஆகும். சேம் டைம் வாட்ஸ்அப் குரூப்லையுமே அப்டேட் ஆகும். நீங்கள் ரெண்டையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த நியூ லாவை பொறுத்த மட்டும் எல்லாமே நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா செக்ஷன் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு செக்ஷன் வந்து ஐபிஎஸ்சில் வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ பிஎன்எஸ்சில் முன்னாடி இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து படித்தா மட்டும்தான் ஈஸியாக மார்க் வந்து கெயின் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ புதுசாக படிக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் கிடையாது. ஏன்னா புதுசாக படிக்காங்க, ஆல்ரெடி படித்த செக்ஷன் எதுவுமே ஞாபகம் இருக்காது, படிச்சிருக்கவும் மாட்டாங்க. இப்போ புதுசாக படிக்கும்போது என்ன இருக்கோ, மேட்ரு என்னவோ அதை மட்டும்தான் படிப்பாங்க. இப்போ ஆல்ரெடி 2 வருஷம் 3 வருஷம் படிக்கக்கூடிய காவல்துறை சொந்தங்கள் உங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஐபிஎஸ்ல இந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ பிஎன்எஸ்ல வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் இருந்தாலுமே டே டு டே லைஃப்பில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது, சரியான பயிற்சி எடுக்கும்போது ஈஸியாக அந்த செக்ஷன் எல்லாமே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பிஎன்எஸ்ஸை பொறுத்த மட்டும் பாரதிய நியாய சங்கீதா இதில் கிட்டத்தட்ட 20 அத்தியாயம் வந்து அவைலபிளாக இருக்குது. சேம் டைம் 358 பிரிவுகள் இருக்குது. இந்த 358 பிரிவுகளுமே ஒரு அசிய லா அண்ட் ஆர்டருக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ராபரி அண்ட் சீட்டிங் எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய செக்ஷன் இருக்குது. அதே மாதிரி டே டு டே லைஃப்பில் அசிய ஒரு சேஷன் இருக்குது அப்படின்னா அந்த சேஷனில் என்னென்ன கேஸ்லாம் எஃப்ஐஆர் ஆகுதோ அது எல்லாமே நம்ம அந்த செக்ஷன் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறணும். ஓகேவா? அது போக எப்போவாவது ஒரு டைமில் ஒரு செக்ஷன் வரும், ஒரு ஏதாவது ஒரு கிரைம் நடக்கும், அந்த செக்ஷனை நம்ம மேலோட்டமாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே டே டு டே லைஃப்பில் என்னென்ன கேஸு ஒரு செக்ஷனில் ரெகுலராக வருதோ அதை நம்ம நல்லா அட்டாச்மெண்ட்டோட படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ செக்ஷன் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ஒன் எத்தனை செக்ஷன் இருக்குது, எத்தனை சாப்டர் இருக்குது, இந்த சாப்டரில் வரக்கூடிய செக்ஷன் என்ன, இந்த செக்ஷன் வந்து எந்த சாப்டரில் கவர் ஆகுது, பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கிரேடு 2 பிசி, கிரேடு 1 பிசி, ஹெட் கான்ஸ்டபிள் இந்த 3 ரேங்க்லாம் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கே தெரியும், செக்ஷனை வச்சும் கொஸ்டின் கேட்கலாம், அந்த செக்ஷனில் வரக்கூடிய பனிஷ்மெண்ட் வச்சுமே கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அந்த எக்ஸாம்பிளில் என்ன செக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும், மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியுமே கேட்பாங்க. அப்போ படிக்கக்கூடிய நீங்கள் ப்ராக்டிக்கலாக படித்தா மட்டும்தான் ஈஸியாக மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பிஎன்எஸ்ஸை பொறுத்த மட்டும் பனிஷ்மெண்ட்டு, பெனால்ட்டி, அதே மாதிரி என்ன செக்ஷன் அதை மட்டும்தான் சொல்லும். ஆனால் பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா இதை பொறுத்த மட்டும் காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் உள்ள உறவு முறைகள் என்ன, சேம் டைம் ஒரு அஃபென்ஸ் நடந்து போச்சு அப்படின்னா அந்த அஃபென்ஸ் நடந்துச்சு அப்படின்னா ஃபீமேல் மேல் இவங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே சொல்லக்கூடியதான் பிஎன்எஸ்எஸ். ஓகே, அதே மாதிரி பிஎஸ்ஏ பாரதிய சாட்சி அதிநியம் இதை பொறுத்த மட்டும் ஒரு கேஸுக்கு உயிர் நாடியே இந்த பிஎஸ்ஏ தான். அப்போ
ஒரு கேஸ் வருது அப்படின்னா நம்ம எடுத்தோடனே என்ன கேட்போம், என்ன எவிடன்ஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்போம். ஸோ இப்போ உள்ள டைம்ல வீடியோ கிளிப்பு, ஆடியோ கிளிப்பு, ஃபோட்டோ, சம்திங் சிசிடிவி ஃபுட்டேஜ், இந்த மாதிரி நிறைய எவிடன்ஸ் இருக்கு. அப்போ இந்த எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேஸுக்கு முக்கிய உயிர் நாடிய இதய துடிப்பே எது அப்படின்னா பிஎஸ்ஏ தான். ஓகே, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல, இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல நிறைய அஃபென்ஸ் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலுமே சிசிடிவி அண்டு ஃபோட்டோ, வீடியோ இந்த மாதிரி நமக்கு எவிடன்ஸாக இருக்கவே தான் ஒரு கேஸை ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ அப்போ பிஎஸ்ஐயை பொறுத்த மட்டும் நமக்கு எது முக்கியமோ அது எல்லாத்தையுமே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். நீங்கள் வந்து எல்லாத்தையுமே படிக்க வேண்டாம். ஓகேவா? ஒரு சேஷன்ல ஒரு எஸ்ஐயா போய் நம்ம உட்காருதோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் படிச்சா மட்டும் போதும். நீங்க நிறைய பேர் கேட்கீங்க, சார் லாயர் மாதிரி படிக்கணுமா, ஜட்ஜு மாதிரி படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கீங்க. அப்படிலாம் படிக்க வேண்டாம். அது லாயர் எக்ஸாம் வேற, ஜட்ஜ் எக்ஸாம் வேற. ஓகேவா? அப்போ நம்ம எக்ஸாம் ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு எஸ்ஐக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் படிச்சா போதும். லாயர் மாதிரியோ ஜட்ஜு மாதிரியோ படிச்சு நம்ம எதுவுமே பண்ண போறது கிடையாது. ஓகேவா? ஸோ படிக்கலாம், படிக்கிறத பத்தி ஒண்ணுமே தப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணுமோ அதை தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ பிஎஸ்ஓ போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர், அந்த பிஎஸ்ஓ பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 47 அத்தியாயம் இருக்கு, 858 ஆணைகள் இருக்கு. இந்த 858மே நமக்கு முக்கியமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியம் கிடையாது. அப்போ நமக்கு என்ன முக்கியமோ அதை மட்டும் எடுத்துட்டா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிரேட் 2 பிசி ஒரு பந்தோஸ்து போறாங்க அப்படின்னா என்ன ஆர்டர் படி போறாங்க, அதே மாதிரி ஒரு கிரேடு 1 பிசி ஒரு எஸ்கார்டு போறாங்க அப்படின்னா அவங்க என்ன ஆர்டர் படி போறாங்க, அதே மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள். ஸோ இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம ஏதாவது ஒரு டியூட்டி பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். அப்போ அந்த டியூட்டியை நம்ம என்ன பிஎஸ்ஓ படி பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கரெக்டாக படித்தோம் அப்படின்னாலே ஈஸியாக இந்த பிஎஸ்ஓ பொறுத்த மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது போக போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. இந்த போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த மட்டும் காவல்துறை வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, அப்போ இருந்து இப்போ வரைக்குமே என்னென்ன மாற்றங்கள் இருக்கு. சேம் டைம் தமிழ்நாடு காவல்துறையில மகளிர் காவல் நிலையம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, யாரு கொண்டு வந்தாங்க, எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ல சிஎம்முக்கு வந்து பெண் காவலர்கள் கமௌண்டாவா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அப்போ அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி A to Z எல்லாமே நம்ம நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஈஸியா போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் மேட்ரு. நீங்க வந்து ரொம்ப குழப்பிக்கலாம் வேண்டாம், ரொம்ப சிம்பிள் தான். நீங்க ப்ரெஸ்ஸா படிக்கீங்க, இல்லைன்னா ஆல்ரெடி படிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க ப்ரெஸ்ஸா படிக்கீங்க அப்படின்னா ஒண்ணுமே மேட்ரு இல்லை. நீங்க புதுசா படிக்க போறீங்க, புதுசா தெரிஞ்சுக்கிற போறீங்க. சார் நான் ஆல்ரெடி 2-3 வருஷம் நான் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன், என்னால கிளியர் பண்ண முடியல, நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா நீங்களுமே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போனா வந்து உங்களுக்குமே எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லாமல் இருக்கும். ஆனால் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எனக்கு எல்லாமே தெரியும், நான் இத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன், இந்த கேஸை நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெனாவெட்டு ஒரு ஆணவத்தில் வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சாலுமே இது தெரியல, இது எப்படி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருந்தும் தெரியாததை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அதுதான் வந்து சக்சஸ்க்கே அழகு. அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க படிச்சிருந்தாலுமே ஒன்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல இன்டெப்தா உங்களுக்கு நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சேம் டைம் ஒரு செக்ஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்முடைய அகாடமி சார்பா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த டெலிகிராம் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த புதுலா படி எல்லா குயிஸுமே நான் வந்து அப்டேட் பண்ணுவேன், இன்க்ளூடிங் ஜென்ரல் ஸ்டடீஸுமே அப்டேட் ஆகும், சைக்காலஜியுமே அப்டேட் ஆகும். நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க காவல்துறை சொந்தங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. புதுசாக யாராவது படிக்க வராங்க அப்படின்னா அவங்களையுமே என்கரேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பேர் ப்ரீவியஸ் இயர்ல சொன்ன ஒரு ரீமார்க் என்ன அப்படின்னா, சார் என்னோட சீனியர் வந்து இப்படி பண்றாங்க, என்னோட ஜூனியர் வந்து இப்படி பண்றாங்க, சொல்லித்தர மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னீங்க. ஸோ அப்படிலாம் வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு சீனியரோ ஜூனியரோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி படிங்கப்பா, இந்த மாதிரி இது இப்படி பண்ணினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு ஐடியா கொடுக்கும்போது உங்களுக்கு தான் அது வந்து இன்னும் நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்க எதுவுமே சொல்லி கொடுக்காம நம்ம சொல்லி இவன் எங்க போயிருவானோ அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அது நமக்கு தான் வந்து ஒரு இதாக ரீமார்க்கா வந்து இருக்கும். அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஏதாவது தெரியுது அப்படின்னா, யாராவது படிக்காங்க அப்படின்னா சொல்லிக் கொடுங்க. அதை பத்தி ஒண்ணுமே தப்பு இல்லை. நீங்க சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் புரியாம இருக்கும், அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் பெட்டரா நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பா டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சேம் டைம் ஷெடியூல் வந்து ப்ராசஸிங்ல வந்து இருந்துகிட்டு இருக்கு. மேபி அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஷெடியூல் போடுவேன். அதுக்கு என்ன இதுவோ அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் பேஜ்ல
தமிழ், இங்கிலீஷு, சைக்காலஜி அண்ட் லா, நியூ லா அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் இது எல்லாமே கவர் ஆயிரும். நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ உள்ள டைமில் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். கால் பேர் வந்ததுக்கு அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் லாஸு. ஸோ இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டுக்கோங்க. ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்களில் லா சம்மந்தப்பட்ட வீடியோவுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.